அடுத்ததாக மொக்கு பேச்சு போட்டி. போட்டி ஒருங்கிணைப்பாளர் திரு செந்தில், போட்டி நடுவர்கள் திரு சண்முகம், திரு கிருஷ்ணா, திரு பாலாஜி. மலர் பிரிவுக்கான பேச்சு போட்டி தொடங்க உள்ளது. வகுப்பு 4 ஓவியா தன்ராஜ் ஜெயந்தி இருக்கீங்களா? முதல் பேச்சு போட்டியாளர் ஓவியா தன்ராஜ் ஜெயந்தி. அறம்பொருள் இன்பம் தந்த ஈரடி குரல் எடுத்து நாளடியில் நடம் பயின்று ஓங்கி வளர்ந்த நமது செந்தமிழையும் அவையோர் அனைவரையும் வணங்கி என்னுடைய பேச்சை தொடங்குகிறேன். நான் இப்போ மிகுந்த பெருமையுடன் கொண்டு வந்துள்ள தலைப்பு யாமறிந்த மொழிகளிலே. நீங்கள்லாம் நினைக்கலாம், என்னடா சின்ன பொண்ணா இருக்கிறாளே, இவளுக்கு எத்தனை மொழிகள் தெரியும், இதை பத்தி என்ன பேச போறான்? உண்மைதான், எனக்கு இப்போதைக்கு 2 மொழிகள் தெரியும், ஆங்கிலம் மற்றும் தமிழ். இந்த 2 மொழிகளில் இதுவரைக்கும் நான் தெரிஞ்சுக்கிட்டதை வச்சு செம்மொழியின் பேர் வாங்கின நம்மளோட தமிழ் மொழியை பற்றி தான் பேச போறேன். ஒரு ஆய்வில் உலகத்தில் சுமார் 6000 மொழிகள் பேசப்படுதுன்னு சொல்கிறாங்க. அதில் 200 மொழிகளுக்கு எழுத்து வடிவம் இருக்காம். அந்த 200 மொழிகளில் வெகு சில மொழிகளுக்கு மட்டும்தான் சொந்த எழுத்து வடிவம் இருக்குது. உதாரணத்துக்கு உலக மொழியாம் ஆங்கிலத்துக்கு எழுத்து வடிவம் இருக்குது, ஆனால் அது ரோமானிய எழுத்துக்களிலிருந்து வந்தது. அதே போல் சமஸ்கிருதத்திற்கும் எழுத்து வடிவம் இருக்குது, ஆனால் அது இப்போது கோயில் மொழியாக மட்டும்தான் இருக்குது. இப்போ நம்மளோட தமிழ் மொழி எடுத்துக்கிட்டிங்கன்னா பல்லாயிரம் வருடங்களாக பேச்சு மற்றும் எழுத்து வடிவத்தில் பெரிய மாற்றம் இல்லாமல் இன்றும் வளர்ந்து கொண்டே இருக்கும் ஒரு மொழி. இதுவே நம்மளுக்கு எவ்வளோ பெரிய பெருமை. இது மட்டுமா, இரட்டை கிளவி, அடுக்கு தொடர், அகம், புறம், தனித்துவமான ரகரம் அப்படின்னு அடுக்கிட்டே போகலாம். வேற எந்த மொழியிலையும் இல்லாத இன்னொரு சிறப்பை சொல்லட்டா? தத்தித்தா தூதுதி தாதூதி தத்துதி துத்து துதைதி துதை தத்தா தூதுதி தித்தித்த தித்தித்த தாதேது தித்தித்த தெத்தாது தித்தித்த தாது. இது காலமேக புலவர் எழுதிய அழகிய சொல்ல சித்திர பாடல். இந்த பாடல் முழுவதும் தா எழுத்து வரிசையிலே எழுதப்பட்டது. இதில் புலவர் ஒரு வண்டை பார்த்து எல்லா பூவின் தேனும் இனிமையானது, ஆனால் அதில் எந்த பூவின் தேன் மிகவும் இனிமையானது என்று உனக்கு தெரியாதா என்று கேட்கிறார். இது தமிழின் பெருமையையும் தமிழர்களின் அறிவையும் எடுத்துக்காட்டும் ஒரு சிறந்த உதாரணம். இன்னும் முடியல, இருங்க. குழந்தைகளுக்கு நல்ல குணங்களை சொல்லிக் கொடுக்கணுமா? நம்ம ஆத்திச்சூடி இருக்கு. நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லிக் கொடுக்கணுமா? பெரியவங்களோ சின்னவங்களோ, ஏன் ஒரு அரசாங்கமாகவே இருந்தாலும் நம்ம திருக்குறள் இருக்கு. தமிழரின் வீரம் போற்றும் புறநானூறு, அகவாழ்க்கை கொண்டாடும் அகநானூறு, இலக்கணம் போற்றும் தொல்காப்பியம். இதெல்லாம் ஒரு மொழியில் இருக்குன்னா அது நம்ம தமிழ் மொழி தான். இது மட்டுமா, அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கோர் காட்டிலோர் பொந்திரை வைத்தேன். இந்த மாதிரியான புதுமை பெண் கண்ட பாரதியாரின் வரிகளை படித்தால் வீரம் பொங்கி வரும். கேட்கவும் படிக்கவும் பாடுவோம் தான் நம்ம தமிழ் மொழி சிறந்த மொழின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நம் உடலுக்கும் ஆரோக்கியத்துக்கும் தேவையான மருத்துவ குறிப்புகளை நம்ம முன்னோர்கள் நம்ம மொழியில் கொடுத்துட்டு போனாங்க. அதுதான் நாம் இப்போ சித்த மருத்துவம்னு சொல்கிறோம். அந்த மருத்துவ குறிப்புகளை பாதுகாப்பு வச்சுருந்தா பல நோய்களுக்கு மருத்துவம் பார்த்துருக்கலாம். வேறு எந்த மொழியிலையாவது நம்ம பரம்பரையை வரிசைப்படுத்தி பார்த்துருக்கீங்களா? அதாவது நம்மளோட முன்னோர்கள் யாரு, நம்மளுக்கு அப்புறம் யாரு உங்களுக்கு தெரியுமா? சொல்கிறேன் கேளுங்க. இப்போ நான் இருக்கிறேன், எனக்கு அப்புறம் மகன், மகள், பேரன், பேத்தி, கொள்ளு பேரன், கொள்ளு பேத்தி, எள்ளு பேரன், எள்ளு பேத்தி. இப்போ எனக்கு முன்னாடி அப்பா, அம்மா, பாட்டன், பாட்டி, பூட்டன், பூட்டி, ஓட்டன், ஓட்டி, சேயோன், சேயோல், பரன், பறை. அப்பப்பா மூச்சு முட்டுதில்ல. பாருங்க எப்படி நம்ம வாழ்க்கையும் முன்னோர்களையும் வகைப்படுத்தியிருக்காங்க. இப்படி நம்மளோட தமிழின் பெருமைகளை சொல்ல இந்த ஒரு தருணம் மட்டுமே போதாது. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்றும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்றும் உலக பார்வை கொண்டது நம்ம தமிழ் மொழி. தமிழுக்கும் அமுதென்று பேரிந்த தமிழென்பது தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்ற பாவேந்திரன் வரிகளை போற்றி யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்ற பாரதியாரின் வரிகளை நினைவுபடுத்தி, நானும் பிற மொழிகள் இருந்தாலும் தமிழ் மொழி போல் இனிமையான மொழி இல்லை என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடை பெறுகிறேன். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். நன்றி.
மூச்சு முட்டுது ஓவியா எங்களுக்கு. சின்ன வயது, பெரிய தன்னம்பிக்கை, மிக தெளிவான பேச்சு. அருமையாக பேசுனீங்க ஓவியா தன்ராஜ், ஜெயந்தி. அடுத்ததாக வரவிருப்பது இனியா கண்ணன். அர்ப்பணிப்பில் சிறந்த ஆசிரியர்களே, பாசத்திற்குரிய பெற்றோர்களே, நேசத்திற்குரிய நண்பர்களே, இந்த இனியாவின் இனிய வணக்கங்கள். இன்று என் உரையின் தலைப்பு போர் இல்லாத உலகம். போர் என்றால் என்ன? இரு நாடுகளுக்கோ அல்லது இரு பிரிவினர்களுக்கோ உள்ளே உருவாகும் ஒரு சின்ன வேறுபாடு தான். அது வெற்றி அல்ல, அது மனிதத்தின் தோல்வி. ஒரு குண்டு விழுந்தால் ஒரு வீடல்ல, ஒரு எதிர்காலமே உடைகிறது. ஒரு துப்பாக்கி சூட்டால் ஒரு மனிதன் அல்ல, ஒரு கனவே அழிகிறது. போர் இல்லாத உலகம் என்றால் பூ பூக்கும் உலகம், பள்ளிகள் நிறைந்த உலகம், புன்னகை பேசும் உலகம். அங்கே குழந்தைகள் துப்பாக்கி பிடிக்க மாட்டார்கள், புத்தகத்தை படிப்பார்கள். போர் ஏன் வருகிறது? போர் பேராசையாலும் பகையாலும் பெருமிதத்தாலும் வருகிறது. நண்பர்களே, நாடு வேறாக இருக்கலாம், மொழி வேறாக இருக்கலாம், ஆனால் மனிதன் ஒன்றே. கை கொடுக்க குண்டுகள் தேவையில்லை, கட்டியணைக்க எல்லைகள் தேவையில்லை, பேசி புரிந்து கொண்டாலே போதும். அதே வெறுப்பை வளர்த்தால் வலிதான் மிஞ்சும். நண்பர்களே, போர் இல்லாத உலகம் நாளை பிறக்காது, இன்று நம்மிடமிருந்தே துவங்க வேண்டும். போர் இல்லாத உலகம் வேண்டாம் என்று குரல் கொடுப்போம். புன்னகை வேண்டும் என்று உறுதி அடைவோம். குண்டுகள் பேசும் உலகம் வேண்டாம், கனவுகள் பேசும் உலகம் வேண்டும். போர் செய்யும் மனிதன் வேண்டாம், பாசத்தை கொடுக்கும் மனிதன்தான் வேண்டும். போர் இல்லாத உலகம் நம் கனவு அல்ல, நம் கடமை. நன்றி. தெளிவான கருத்துக்களை பதிவிச்சிங்க இனியா அவர்களே, நன்றி. அடுத்து வர இருப்பது இனியா துரைசாமி. வணக்கம், என் பேர் இனியா. மாண்டவிக ஆசிரியர்களுக்கும் என் அன்பான நண்பர்களுக்கும் இங்கிருக்க அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். இன்று நான் பேச போகிற தலைப்பு செயற்கை நுண்ணறிவு. செயற்கை நுண்ணறிவுனா என்ன? நம் மனிதர்கள் போல சிந்திக்கவும் கற்றுக்கொள்ளவும் முடிவு எடுக்கவும் கணினிகளுக்கும் இயந்திரங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கிறது செயற்கை நுண்ணறிவு. செயற்கை நுண்ணறிவு 2 பகுதியாக பெற்றிருக்காங்க. ஒரு பகுதி பொது அறிவு, இன்னொரு பகுதி குறிப்பிட்ட அறிவு. பொது அறிவு நம் மனிதர்களைப் போல என்ன வேணாலும் செய்யலாம். குறிப்பிட்ட அறிவு குறிப்பிட்ட வேலை மட்டும்தான் செய்ய முடியும். மனிதர்களோட கடினமான வேலை கூட செயற்கை நுண்ணறிவு எளிதாக செஞ்சு கொடுக்கும். செயற்கை கல்வி, மருத்துவம், விவசாயம், விண்வெளி, வானிலை, அது போன்ற நிறைய துறைகளில் செயற்கை நுண்ணறிவு மேம்பாட்டுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. செயற்கை நுண்ணறிவோட தீமைகள். செயற்கை நுண்ணறிவு நிறையா வேலையை அதே செய்கிறனால மனிதர்களோட வேலையை பறிச்சிடுச்சு. செயற்கை நுண்ணறிவு நம்மளோட தகவல்களை எடுத்து தப்பாக பயன்படுத்தினால் நம்மளுக்கு பயம் வரும். செயற்கை நுண்ணறிவு வளர வளர மனிதருக்குள்ள இடைவேளையும் அவங்க தனியாக வாழ பழகிடுவாங்க. இவ்வளோ தீமைகள் இருந்தாலும் ஒரு காலத்தில் மென்பொருள் என்று நம் வாழ்க்கைக்குள்ளே வந்தது. அது நம்ம கற்றுக்கொள்ளாமல் இருந்தால் வெளிநாட்டுக்கு வந்திருக்க முடியாது. அதே போல் செயற்கை நுண்ணறிவை புரிந்து படித்து
நல்லா பயன்படுத்தினால் நம்மளோட எதிர்காலம் நல்லா இருக்கும். அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, செயற்கை நுண்ணறிவை நல்லா பயன்படுத்தினால் அது கெட்டதே இல்லை. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். செயற்கை நுண்ணறிவை பற்றி நல்லா சொன்னீங்க இனியா. அடுத்து வர இருக்கும் மாணவர் பிரத்யுமன் லெனின்குமார் வித்யாதேவி. வணக்கம், என் பேர் பிரத்யும்னன். நான் இன்று என்னுடைய கனவை பற்றி பேச போகிறேன். என் கனவு ஒரு கால்பந்து விளையாட்டு வீரராக ஆக வேண்டும் என்பதே என் கனவு. சிறு வயதிலிருந்தே விளையாட்டு எனக்கு மிகவும் பிடிக்கும். அதில் கால்பந்து எனக்கு மிகவும் பிடித்த விளையாட்டு. வேகமாக ஓடுவது, பந்தை கட்டுப்படுத்துவது, கோல் அடிப்பது, இதெல்லாம் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி தரும். டாக்டர் அப்துல் கலாம் கனவு தூங்கும்போது காண்போம் அல்ல, தூங்க விடாமல் செய்வதே உண்மையான கனவு என்று கூறினார். இந்த வார்த்தைகள் எனக்கு மிகவும் ஊக்கத்தை தருகின்றன. ஒரு கால்பந்து வீரராக ஆக தினமும் பயிற்சி மற்றும் கடின உழைப்பு அவசியம். வெற்றி மற்றும் அல்ல, தோல்வியிலிருந்தும் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும் நான் கற்றுக்கொண்டேன். என் நண்பர்களே, எல்லாரும் வாழ்க்கையில் கனவு காண வேண்டும். அந்த கனவின் அடைய சில முக்கிய விஷயங்களை நான் கடைபிடிக்க வேண்டும். முதலில் கனவின் மீது முழு நம்பிக்கை வைக்க வேண்டும். பெற்றோர் மற்றும் ஆசிரியர் அறிவுரை கேட்டு நடக்க வேண்டும். கடைசியில் நேரத்தை வீணாக்காமல் உழைக்க வேண்டும். கனவு காணுவோம், நம்மை நாமே செதுக்குவோம். நன்றி. ரொம்ப நல்லா உங்களோட கனவை பற்றி சொன்னீங்க பிரத்யுமன். உங்கள் கனவுகள் நிறைவேற எங்களோட வாழ்த்துக்கள். அடுத்து வர இருப்பது ஷிவானி ஆதிமூலம். வணக்கம், என் பேர் ஷிவானி. நான் இன்று செயற்கை நுண்ணறிவை பற்றி பேசப் போகிறேன். முதல், செயற்கை நுண்ணறிவு என்றால் என்ன? மனிதர்களுக்கு மூளை இருப்பது போல் கணினிகளுக்கு மூளை இருந்தால் அது செயற்கை நுண்ணறிவு. நீங்கள் தெரியாமலே தினமும் செயற்கை நுண்ணறிவு பயன்படுத்துகிறீர்கள். அலெக்சாவிலிருந்து கூகுள் வரைக்கும் எல்லாமே செயற்கை நுண்ணறிவு. செயற்கை நுண்ணறிவு கெட்டதாகவும் இருக்கலாம், நல்லதாகவும் இருக்கலாம். நீங்கள் வீட்டு பாடத்திற்கு செயற்கை நுண்ணறிவு பயன்படுத்தினா அது கெட்டது. ஆனால் உதவ பயன்படுத்தினீங்கன்னா அது நல்லது. அப்படியே தேர்வின் பொழுது பயன்படுத்தினீங்கன்னா அது கெட்டது. ஆனால் தேர்வுக்கு படிக்க பயன்படுத்தினால் அது நல்லது. செயற்கை நுண்ணறிவின் எப்பொழுதுமே சரியான விடைகள் கொடுக்காது. இது ஏனென்றால் செயற்கை நுண்ணறிவு தன் தரவை பல வேறுபட்ட செயற்கை நுண்ணறிவு தரவை பல வேறுபட்ட செயற்கை நுண்ணறிவுகளை அறிவை பயன்படுத்தி விடை கொடுக்குது. எதிர்காலத்தில் செயற்கை நுண்ணறிவு இயந்திரங்களாக இருக்கலாம். செயற்கை நுண்ணறிவு எதிர்காலத்தில் கெட்டதாகவும் இருக்கலாம், நல்லதாகவும் இருக்கலாம். இதுதான் செயற்கை நுண்ணறிவு. நன்றி. நல்ல முயற்சி ஷிவானி. செயற்கை நுண்ணறிவு கெட்டதா நல்லதா என்பதை பற்றி ரொம்ப அழகாக சொன்னீங்க. அடுத்து வர இருப்பது யாழ்னி முருகன்.
வணக்கம், என் பேர் யாழினி முருகன். நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இன்னைக்கு போர் இல்லாத உலகம் பற்றி பேச போகிறேன். போர் என்றால் என்ன? மக்கள் அல்லது நாடுகள் ஒருவருடன் ஒருவர் சண்டை போடுறதுதான் போர். இதில் துப்பாக்கி, குண்டு போன்ற ஆயுதங்கள் பயன்படுத்தப்படும். போரில் பலர் காயம் அதிர்வார்கள். போரில் பலர் உயிர் இழக்கிறார்கள். இடங்களும் பொருட்களும் சேதம் அடையும். போர் ஏன் வருகிறது? போர் வரக்கு பல காரணங்கள் உள்ளன. நிலம் வேண்டி சண்டை வரும், அதிகாரம் வேண்டி சண்டை வரும், மதம் வேண்டி சண்டை வரும், கலாச்சார வேறுபாடுகள்னால் சண்டை வரும். போர் என்ன பாதிப்பு இருக்குது? போர் மக்கள் தங்கள் உயிர்களை இழக்கிறார்கள். மக்கள் தங்கள் வீடுகளை இழக்கிறார்கள். குழந்தைகள் தங்கள் அம்மா அப்பாவை இழக்கிறார்கள். நாட்டில் அமைதி இல்லாமல் போகிறது. சுற்றுச்சூழல் மாசுபடுகிறது. போர் இல்லாத உலகம் நம் எல்லாருடைய கனவு. நாம் சேர்ந்து உழைப்போம், மகிழ்ச்சியாக இருப்போம். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையாக போர் இல்லாத உலகத்தை பற்றி பேசுனீங்க யாழினி, நன்றி. அடுத்ததாக வரவிருப்பது லக்ஷ்மி வெங்கடராமன். வணக்கம், என் பெயர் லக்ஷ்மி. நான் தமிழ் பள்ளியில் 5ஆம் வகுப்பில் படிக்கிறேன். உடல் பயிற்சி முக்கியமா? ஆமாம், உடல் பயிற்சி மிகவும் முக்கியம்தான். என்னால் உடல் பயிற்சிகளை செய்தால் எங்களுக்கு ஒரு குணமாக உடல் கிடைக்கும். நாங்கள் நிறையா வேலை செய்து மன அழுத்துதல் ஆக பாதிக்கப்படுகிறோம், இல்லை மிகவும் கோபமாக இருக்கிறோம் என்றால் உடல் பயிற்சிகளை செய்து மறுபடியும் அமைதியாக ஆகிவிடலாம். ஏனால் உடல் பயிற்சிகள் எங்கள் மனசுக்கு மிகவும் சாந்தமாக இருக்கும். பல மருத்துவர்கள் உடல் பயிற்சிகளை செய்து எங்களுக்கு ராத்திரி நேரத்தில் இன்னும் அதிகமாக தூக்கம் வரும் என்று சொல்கிறார்கள். அது மட்டும் இல்லை, உடல் பயிற்சிகளை செய்தால் எங்களுக்கு இன்னும் நல்ல உடல் நலம் கூட கிடைக்கும். உடல் பயிற்சிகளால் பல நோய்களை தடுக்கலாம். ஏனால் உடல் பயிற்சிகள் எங்கள் இதயம், எலும்புகள், தசைகள் மற்றும் மற்றும் எங்கள் உடலை இன்னும் குணப்படுத்தும். அதனால் நாங்கள் மருத்துவமனை செலவுகளை குறைக்கலாம் மற்றும் நிறைய காசை சேர்க்கலாம். ஆனால் பலர் சொல்வார்கள், மருத்துவமனைக்காக செலவு செய்யறதில் எதுவும் தப்பில்லை. ஏனால் நாங்கள் எங்களுடைய மகிழ்ச்சிக்காக தான் செலவு செய்கிறோம். பணத்தை விட வாழ்க்கையில் குடும்பம், வீடு, கனவுகள் இதெல்லாம் மிகவும் முக்கியம்தான். ஆனால் நினைத்து பாருங்கள், வருஷங்களுக்கு உழைச்சு கனவுகளை எல்லாம் சாதிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் உடல் வலினால் நாங்கள் சாதித்ததை எல்லாம் ரசிக்க முடியாது என்றால் மிகவும் அநியாயம்தான். அப்போ நாங்கள் நினைப்போம், ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது உடல் பயிற்சிகளை செய்தால் அல்லது ஒரு நாளுக்கு 10 நிமிஷங்களுக்கு மட்டும் உடல் பயிற்சிகளை செய்தால் இப்போ நாங்கள் மகிழ்ச்சியாக இருப்போம். அப்போ எங்களுக்கு தோணும் உடல் பயிற்சிகள் எவ்வளோ முக்கியம் என்று. ஏனால் நாங்கள் பணத்தை சேர்த்தாலும் செலவு செய்தாலும் நல்ல குடும்பம் அல்லது வீடு கட்டினாலும் எங்கள் கனவுகளை எல்லாம் சாதித்தாலும் ஒரு குணமான உடல் இல்லை என்றால் நாங்கள் அதை எதையும் ரசிக்க முடியாது. நானும் என் தம்பியும் நிறைய முறுக்கு தீனி சாப்பிடும் போது எங்கள் அப்பாவும் அம்மாவும் அடிக்கடி சொல்வார்கள், இப்போ அளவுக்கு மீறி சாப்பிட்டால் கொஞ்சம் வருஷங்களில் உணவுகளை ரசிக்க பற்கள் இல்லாமல் போகலாம். அதே மாதிரி
நாங்கள் நிறையா உடல் பயிற்சிகளை செய்தால் வாழ்க்கை பூரா மகிழ்ச்சியாக ரசித்து வாழலாம். நன்றி, வணக்கம். அருமை லக்ஷ்மி, உடற்பயிற்சி செய்வதால் அடையும் நன்மைகளை மிக அருமையாக கூறினீர்கள். அடுத்து வருவது நித்தில் பிரபாகரன். வணக்கம், என் பேர் நித்தில். படைத்த இறைவனுக்கு வணக்கம், கற்ற தமிழுக்கு வணக்கம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்ற சங்கே முழங்கு. மரியாதைக்குரிய பெற்றோர்களே, ஆசிரியர்களே மற்றும் அன்பான சக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் முத்தமிழ் வணக்கம். நம் பாட்டன் சங்கப்புழுவன் கணியன் பூங்குன்றனார் 2000 ஆண்டுகளுக்கு முன் இயற்றிய யாதும் ஊரே யாவலும் கேளீர் என்ற பாடல் வரியை தலைப்பாக்க கொண்டு என் உரை அமைவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இதன் பொருள் இந்த முழு உலகமும் எனது சொந்த ஊர், எல்லாரும் எனது உறவினர்கள். இது வெறும் வரிகள் மட்டுமல்ல, மனித குலத்திற்கான ஒரு உன்னத பார்வை. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கூட நம் முன்னோர்கள் உலக நல்லிணக்கம் மற்றும் ஒற்றுமையை போற்றினர். இன்றைய உலகில் தொழில்நுட்பமும் இணையமும் நம்மை மிக நெருக்கமாக கொண்டு வந்துள்ளன. நம் நியூஜெர்சியில் வாழ்ந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் வாழ்ந்தாலும் சரி, அன்பு, கருணை, மனிதநேயம் என்ற ஒற்றை புள்ளியில் நாம் அனைவரும் இணைக்கப்பட்டுள்ளோம். உலகம் என்பது பல்வேறு கலாச்சாரங்கள் மற்றும் மொழிகளால் ஆன ஒரு அழகான தோட்டம். மகாத்மா காந்தி கூறியது போல, மற்றவர்களுக்கு செய்யும் சேவையில்தான் நாம் நம்மை முழுமையாக கண்டறிய முடியும். இயற்கை பேரிடர் காலங்களில் மொழி தெரியாத மனிதர்கள் கூட ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்வதை பார்க்கிறோம். உலகம் என்பது நாம் வாழும் இடம் மட்டுமில்ல, அது நாம் காட்டும் அன்பின் அடையாளம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற தலைப்பில் அனைவரையும் ஒன்று என்று சிறப்பாக பேசினீர்கள் நிதில். நன்றி. மலர் பிரிவு பேச்சு போட்டியில் பங்கு பெற்ற மாணவர்கள் அனைவரையும் மேடைக்கு பதக்கம் பெற்றுக்கொள்ள வருமாறு அழைக்கிறோம். போட்டியின் ஒருங்கிணைப்பாளர் செந்தில் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். நடுவர்கள் சண்முகம், கிருஷ்ணா, பாலாஜி அவர்களையும் மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். மலர் பிரிவு பேச்சு போட்டியில் நன்றாக பேசி, திறமையாக பேசி எங்கள் அனைவரையும் கவர்ந்த உங்களுக்கு மிகவும் நன்றி. ஓவியா தன்ராஜ் ஜெயந்தி, நிரல்யா ஸ்ரீனிவாசன், இனியா கண்ணன், பிரத்யும்மன், இனியா துரைசுவாமி, சிவானி ஆதிமூலம், யாழினி முருகன், நிதில் பிரபாகரன். மற்றும் லக்ஷ்மி வெங்கட்ராமன். இந்த அழகான நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த ஆசிரியர் அனைவர்கள், ஒத்துழைத்த பெற்றோர்களுக்கும் உற்சாகம் கொடுத்த அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள்.